வேலை வந்து இப்போ இருக்கப்பட்டவங்க 2 லட்சம்னா கூட தங்க வேலை தங்கம் எடுப்பாங்க. இப்போ இல்லாதப்பட்டவங்க தங்கம் எப்படி எடுப்பாங்க? வைரம் தான் எடுக்கிற கவரிங் தான் எடுக்கிறாங்க. அந்த கவரிங்கு தங்க வேலை ஏறிடுவேன், கவரிங்க ஏறி போகுது. இப்போ தங்க வேலை குறைஞ்சா எங்களுக்கு நல்லதுதான், சந்தோஷமா இருக்கும். 50,000 கூட வேணாம், முன்ன இருந்த மாதிரி ஒரு 20,000 30,000 சவரம் இருந்தாலும் நல்லா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப எப்படி இருக்கப்பட்டவங்க போடலாம், இல்லாதப்பட்டவங்க எப்படி போட்டு கட்டி கொடுப்பாங்க? கூலி வேலை செய்யறவங்க எப்படி கட்டி கொடுப்பாங்க? அதுதான் சவரம் ஒரு 20,000. இப்ப வீட்டு வேலை செய்யறவங்களாம் போய் தங்க 1 லட்சம் ரூபாய் குத்தி எடுக்க முடியுமா? பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. இப்படியா ஏறுது தங்க ஏறுது, எதுக்கு ஏறுதுன்னே தெரியலையே. அது காரணம் என்னன்னு தெரியலையே. தங்க விலை எதுக்கு ஏறுது? ரொம்ப சந்தோஷம். குறைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களும் ஏழை பசங்களாம் கொஞ்சம் கல்யாணம் பண்றது அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத கொஞ்சம் போட்டு கொடுக்குறது எல்லாமே நல்லா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வரதட்சணை வாங்காம நாங்க பண்ணிக்கிறாங்க, யாருமே வந்து பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒண்ணுமே போட முடியாத கூட குறைஞ்சது காது மூக்கு கழுத்துலாச்சும் போடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு போடணும்னாலும் ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களாலேயோ ஒரு சின்ன தொழில் செய்யறவங்களாலேயோ ஏதாவது பண்ண முடியாது. அதனால வந்து லேடிஸ்க்கு வந்து மெயின் வந்து தங்கம். கண்டிப்பா வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தங்க விலை குறைக்கிறதுக்கு வந்து பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா செய்வாருன்னு நினைக்கிறோம். நாங்களாம் பார்த்து தேர்ந்தெடுத்தவர் தானே அவரு. அது விஜய் பண்ணுவாரு, கண்டிப்பா விஜய் பண்ணுவாரு. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. விஜய் கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவரும் அதுல இருந்து தானே வந்தாரு. மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி கட்டி கொடுக்கும், ஏழைங்க எப்படி தங்கத்தை போட்டு கட்டி கொடுக்கும்? கட்டி கொடுக்க முடியாது. இருக்கப்பட்டவங்க கட்டி கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்க எப்படி கட்டி கொடுப்பாங்க? கண்டிப்பா தாய்மாமன் சீரா செய்யறாரு, கண்டிப்பா செய்வாரு. விஜய் வந்தா கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா கண்டிப்பா குறைப்பாரு. பழைய எப்படி தங்க வித்துதான் அந்த விலைக்கு கொண்டு வருவார். கண்டிப்பா தங்க விலை குறையணும். அது எங்க முதலமைச்சர் வந்து அதுக்கேன ஒரு நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும், பார்க்கணும். மிகவும் தாழ்த்தப்பட்டவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து நிறைய பெண் குழந்தைங்க இருக்கு. எல்லாருமே வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாருமே வந்து ஒரு பொருள் போடாம வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கொடுக்க கூடாதுன்றாங்க வரதட்சணை. ஆனா கண்டிப்பா வரதட்சணை கேட்கறாங்க. நம்மளும் நம்ம பொண்ணுக்கு எதுவுமே போடாம அனுப்பவும் முடியாது, சரிங்களா? அதனால வந்து இதை வந்து ஒரு மக்களோட ரிக்வஸ்டா வந்து எடுத்துட்டு, எங்க மகளிரோட ஒரு வேண்டுகோளா எடுத்துட்டு இதை வந்து பண்ணணும். விஜய் சாருக்கு கொஞ்சம் நான் பேசணும். அவரு பார்த்தாருன்னா அந்த வீடியோவை கண்டிப்பா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு தங்க குண்டுமணி கூட வாங்காத, அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கட்டி கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து, இல்லாதப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து அதால அவங்க முன்னேறி வரணும். இதை பார்த்தாருன்னா தங்க வேலை குறையணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுக்கணும். அதுதான் மெயின். தங்க விலை இறங்கணும்ப்பா. எவ்வளோ இறங்கணும்? முன்ன மாதிரி ஒரு 20 இப்போ வந்து விலைவாசி ஏறி போச்சுன்றாங்க. ஒரு 30க்குள்ள வந்தா போதும். ஓரளவு கூட பார்த்து போட்டு கொடுப்பாங்க. எங்க காலகட்டத்தில் வந்து நாங்க எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல 400 ரூபா வித்துது. ஒரு சவரம் 400 ரூபா வித்துது. என் காலம் 50 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன் 400 ரூபா வித்துது. அவங்க கல்யாணம் பண்ண சொல்ல ஒருத்தருக்கு 20,000 வித்துது, ஒருத்தருக்கு 75,000 வித்து, ஒருத்தருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வித்துது. 1,20,000 ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு. ஆமா, ஒருத்தருக்கு 20,000க்கு வித்தேன், ஒருத்தருக்கு 15,000க்கு கல்யாணம் பண்ணேன், 15,000க்கு. ஒருத்தருக்கு வந்து 20,000க்கு கல்யாணம் பண்ணேன், இன்னொருத்தருக்கு 75,000க்கு கல்யாணம் பண்ண வர சொல்ல, இன்னொருத்தருக்கு 1,10,000 ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணேன். நிறைய பேர் வந்து ஒரு பணத்தை மண்ணுல போடு இல்ல பொண்ணுல போடுவாங்க. நிறைய பேர் அப்படி பொண்ணுல போட முடியாது சூழ்நிலையா இருக்கு. இன்னைக்கு பொண்ணுல வாங்கி கல்யாணம் பண்ணனா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப இன்னாதான் கோடி கூட வச்சிருக்கிறவங்க தான் வாங்க முடியுமே தவிர, நடுத்தர மக்களால ஒரு குண்டு பணி தங்கம் வாங்கணும்னா கூட இன்னைக்கு 15,000 ரூபாய். இன்னைக்கு ஒரு குண்டு பணி வாங்கினோன்னா இன்னைக்கு நேரத்துக்கு வந்து ஒரு 7,000 8,000 ஒரு குண்டு பணி தங்கம் 3,000 4,000 வாங்கவே முடியாது. ஒரு கிராம் வந்து இன்னைக்கு 13,000 15,000. இன்னைக்கு 13,280 ரூபா நேற்று வித்துது. இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியாது, எப்படி ஏறிக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் எப்படி சேர்க்க முடியும்? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ஒரு கூலிக்காரர் வாங்குறாங்க. அந்த 300 ரூபாயை ஒரு நான் 3 பேர் குழந்தை குட்டிக்கு வச்சிருந்தா எப்படி சேர்த்து தங்கம் வாங்க முடியும்? ஒரு பொட்டை பொண்ணு இருந்தாலும் அதுக்கு எப்படி அதுங்களுக்கு கொடுக்க முடியும்?
கல்யாணம் தவிர்த்து சொந்த பந்தம் சின்ன விஷயம் ஆமா இப்போ சின்ன விஷயத்துக்கு கூடங்க இப்போ போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதுக்கு கூட போயிட்டு 1 கிராம் தங்கம் பண்ணணும்னா கூட இன்னைக்கு எவ்வளவு 15,000 இன்னைக்கு அது கூட செய்ய முடியாது. அவங்க 15 அன்னைக்கு அவங்க 400 ரூபாய்க்கு வச்சு எங்களுக்கு செஞ்சாங்க. நாங்க இன்னைக்கு 15,000 ரூபாய் செய்ய முடியுமா சொல்லுங்க? அந்த ஒரு 500 ரூபாய் அந்த கணக்கு போட்டு 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் மேலதான் எழுத முடியுமே தவிர அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நாங்கள் கால சவரம் எழுதிட்டோமே, அவங்க எழுதலேன்னு தான் நினைப்பாங்க. அது கொஞ்சம் பார்க்கணும். குறைஞ்சா நல்லா இருக்கும். ஆமா குறைஞ்சா ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு நல்லது. இப்ப விஜய் சார் வந்து அவர் வரணும்னு தான் அவருக்கு எல்லாமே ஓட்டு போட்டது. வந்து இதெல்லாம் நம்மளுக்கு நன்மை செய்வாரு, நல்லா பண்ணுவாருன்னு தான் அவர் வர வச்சது. ஆனா அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் இப்ப பண்ணலனாலும் அப்புறமா நல்லதை தான் செய்வார். அவர் கெட்டது செய்ய மாட்டாரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஓட்டு போட்டதுனால அதிகமா செய்தி நியூஸ்ல பார்த்தா என்னென்னமோ வருது. நல்லது பண்ணணும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பண்ணணும் அவ்வளவுதான் பண்ணணும். வேற யார் எப்படி சார் நான் கல்யாணம் பண்ண முடியும்? நல்லா இருக்கும்னு இல்ல நினைக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். இல்லைங்க, இந்த மாதிரி தங்க விலை ஏறிங்க போனா வயசு பிள்ளைங்களை நாங்க எல்லாம் எப்படி கரை சேர்க்க முடியும்? இருக்கப்பட்டவங்க வாங்கி போடுவாங்க, இல்லாதப்பட்டவங்க நாங்க எப்படி ஷேர் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு வந்தா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு 50,000 50,000னா கூட நாங்க வாங்கிடுவோம். 1 லட்சம் தாண்டி போனா எப்படி சார்? ஐயா அவர்களுக்கு தான் கொஞ்சம் மனம் இறங்கி எங்களுக்கு நல்லதை செய்யும். ஓகே, கண்டிப்பா செய்வாரு. விஜய் சார் செய்யணும். அவரை வர வச்சது இதுக்குதான். அவர் நல்லது செய்யணும். தாய் மாமே எப்படி சீர் செய்யறாரோ அது மாதிரி ஏழை மக்களுக்கு நகை வேலை குறைஞ்சாதான் ஒரு பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியும். இருக்கப்பட்டவங்க கட்டி கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்க கட்டி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அவர் மனசு வச்சா செய்யலாம், செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா செய்வார்.